இங்க இசபெல்லான்ற ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல் மாடியிலிருந்து குச்சி தற்கொலை பண்ணிக்கிறா. இதை பார்த்து அந்த பொண்ணோட அக்கா இது தற்கொலையே இல்லைன்னு சொல்லி கொலைன்னு சொல்றா. அப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஜான் என்ற இன்னொருத்தனை பாக்குறா. ஜானுக்கு கேன்சர் இருக்கு. அவன் ஒரு ஸ்மோக்கர். அவன் சூசைட் பண்ணி இறந்துருப்பான். ஆனா 2 நிமிஷத்துல அவனுக்கு அவனுடைய உயிர் திரும்ப வந்திருக்கும். அவன் செத்த அந்த 2 நிமிஷத்துல அவன் நரகத்துக்கு போயிருப்பான். அந்த நரகத்துல இருந்த அந்த கொடுமை தாங்காம இதுக்கப்புறம் நம்ம நரகத்துக்கே போகக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறான். அதனாலேயே அவன் லைஃபை மாத்திட்டு அவன் பேய் ஓட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்காக அவன் காசும் வாங்க மாட்டான், ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணுவான். ஏன்னா இந்த உலகத்துக்குள்ளே எந்த ஒரு பேயும் சாத்தானும் வரக்கூடாதுன்றது தான் அவனுடைய முழு நோக்கமும். அதனால அவன் சொர்க்கத்துக்கு போவான்னு நினைக்கிறான். ஏன்னா அவன் ஒரு கிறிஸ்டியன் மதத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சூசைட் பண்ண யாருக்குமே சொர்க்கத்திலே இடம் இல்லை அப்படின்னு. நம்ம உலகத்துக்கு சாத்தானுடைய பையன் மேமல் உள்ள வர ட்ரை பண்றான். ஆனா இந்த உலகத்துல சாத்தானோட ஆட்சி தான் அதிகமா இருக்கு. அதனால மேமல் என்ன பண்றான், நமக்குன்னு ஒரு நரகத்தை உருவாக்கலான்னு பூலோகத்தை சூஸ் பண்ணியிருப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜான் அதை தடுத்து சொர்க்கத்துக்கு போனானோ இல்லை நரகத்துக்கு போனான்ன்றது அந்த படத்தோடைய ஃபுல் டீட்டெயில்.